வேறுபாடு. மோசேக்கும் மற்ற இறைவாக்கினருக்கும் என்ன வேறுபாடு என்பதை பற்றித்தான் முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. இதற்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். ஒருவரிடம், ஏன் ஒருவர் என்று சொல்ல வேண்டும், பெற்ற மகனோ அல்லது மகளோ இருக்கிறார்கள். அவர்கள் படிப்பிற்காக வெளியூர் சென்றிருக்கின்றார்கள். அவர்களிடம் பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்? நாள்தோறும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவார்கள். இப்பொழுதெல்லாம் வீடியோ கால் எல்லாம் வந்துவிட்டது. ஆகவே வீடியோ கால் செய்து அவர்களின் முகத்தை காண்கின்றார்கள். அதுதான் முகத்தை கண்ணார காண்கின்றோமே, அவருடன் பேசுகின்றோமே என்று அப்படியே இருந்து விடுகிறார்களா என்றால் இல்லை. 2 நாட்கள் விடுமுறை கிடைத்தால் கூட போதும், கண்ணு கிளம்பி வந்துவிடு, உன்னை பார்க்க வேண்டும் போல உள்ளது என்று சொல்லி மகனையோ மகளையோ வீட்டிற்கு வரவழைத்து அவர்களை பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொண்டு முகத்தை நேருக்கு நேராக பார்த்து கொஞ்சி மகிழ்வார்கள் அல்லவா? இதுதான் மோசேக்கும் கடவுளுக்கும் மற்ற இறைவாக்கினருக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம். கடவுள் மோசேயிடம் எப்படி பேசுகின்றார்? நேருக்கு நேராக பேசுகின்றார், முகமுகமாக பேசுகின்றார். ஒரு தந்தை மகனிடத்தில் பேசுவதைப் போல பேசுகின்றார். எப்படி பெற்றோர்கள் நேருக்கு நேராக அமர்ந்த குழந்தைகளிடம் பேசுவார்கள் அல்லவா? அப்படி நேரடியாக பேசுகின்றார். ஆனால் மற்ற இறைவாக்கினர்களிடம் எப்படி பேசுகின்றார்? அவர் சில செய்கைகள் வாயிலாகவோ, இயற்கை வாயிலாகவோ, அடையாளங்கள் வாயிலாகவோ, அற்புதங்கள் வாயிலாகவோ தான் பேசியிருக்கின்றார். அப்படி என்றால் மோசேக்கும் மற்ற இறைவாக்கினருக்கும் எவ்வளவு வேறுபாடு உள்ளது என்பதை யாருக்கு அவர் விளக்குகின்றார்? அவரோடு உடன் பிறந்த ஆரோனுக்கும் மிரியமுக்கும் விளக்குகின்றார் என்பதை நாம் அறிகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதை உணர்ந்து கொண்டவர்களாய் நாமும் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் நம்மிடம் வேறுபாடு கொண்டு பேசவில்லை, நற்கருணை வாயிலாக கடவுள் நம்மோடே இருந்து பேசுகிறார் என்பதை உணர்ந்து பார்த்து, நமக்கும் மோசேவுக்கும் வித்தியாசம் இல்லை என்று உணர்ந்து பார்த்து திருப்பலியில் நாள்தோறும் கலந்து ஆண்டவரிடம் பேசுவதற்கு கற்றுக்கொள்வோம்.